எந்த காலேஜ் என்ன பேரு? ப்ரோ அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரோ. ப்ரோ அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரோ. பேரு ப்ரோ? நரேன். நரேன் நரேன் அவர்கள். எஸ். நீங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். நீங்க வாங்க வாங்க. என் பேர் அர்ஜுன் சதீஷ். நான் வந்து SVCல இருந்து வரேன். SVCE ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஆதித்யா ஃப்ரம் உங்க பேரு? ஆதித்யா ஃப்ரம் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி. ஆதித்யா ஃப்ரம் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி. எஸ். நீங்க பேர் சொல்லுங்க. ஃபயஸ் ஃப்ரம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அழகிய சுரா மீரா செய்யலையா. சரண் ஃப்ரம் ராமகிருஷ்ண விவேகானந்தா காலேஜ். சரக்கு சரண். சரண் ஃப்ரம் ராமகிருஷ்ண விவேகானந்தா காலேஜ். ராமகிருஷ்ணா. எஸ். அந்த பாட்டு போடு, அந்த பாட்டு போடு, போடு போடு போடு. கமான். ரெடி? சரணா அந்த பாட்டை போடுப்பா. ரெடி? ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லையா அவனுக்கு? மாசா பாட்டு போடுறான் அவனே கான்ஃபிடென்ட் இல்லாம. வாங்க உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. வருண் குமார் ஃப்ரம் AM ஜெயின் காலேஜ். இவரு காதல் யானை பார்த்தா கேட்ட யானை மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? பெரிய கோட்லாம் போட்டு வாங்க ப்ரோ. நீங்க? கலை SRM காலேஜ். கலை கலை இருடா என்னன்னு கேட்டு சொல்லு. ஏன்டா அப்படி? சொல்லு. கலை கலை ப்ரோ. கலை கலை போய் தொலை போ போ. நடந்து வா. அது பாட்டு போடுறா. மாசா வா. நான் என்ன கேட்க வந்தேன்னா ஆறடி காத்து இருக்கட்டும் இது என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால தான். வாங்க அடுத்து வாங்க. புரிஞ்சவன் சிரிப்பான், புரியாதவன் அமைதியாவே இருப்பான். போட. சொல்லுங்க ப்ரோ. சுகேல் ஃப்ரம் நியூ காலேஜ். எதுக்கு வந்தீங்க? ஓகே. சோ சுகேல் ஃப்ரம் நியூ காலேஜ். நன்றி பிரதர். நெக்ஸ்ட் வாங்க. உங்க பேர் சொல்லுங்க பிரதர். என் பேர் வந்து ரோஷித் குமார் ஃப்ரம் ரோட்ரா கிளப் ஆஃப் டெக்ஸ்டர்ஸ். ஏய் எந்த கிளப்? டெக்ஸ்டர்ஸ். ஓகே ரோஷித் ஃப்ரம் டெக்ஸ்டர்ஸ். கம் ஆன் cheer up ரோஷித். சூப்பர். Thank you brother. யார் கேட்டாலும் இப்படி ஆடி தான் சொல்லுவார் போல. வாங்க அடுத்து வாங்க. ஜி அயன் மேன் ஓகேவா? யா ப்ரோ. எங்கனா படாத இடத்துல பற்ற போகுது. இல்ல ப்ரோ. ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. I'm Praveen from Madras Mount bro. அயன் மேனுக்கு தெரிஞ்சா புலி கஷ்டப்படும். அடுத்து வாங்க. எங்க என்ட்ரி வந்தீங்களா? மைக் கொடு. பிரசிடென்ட் வந்தீங்களா? சாரி ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க. This is Hamid from Rotary Club of Alandur. ஆலந்தூர். சமீரா? ஹமீத் from ஆலந்தூர். சத்தமான கைத்தட்டல் கொடுத்துலாமா இருக்கும். நன்றி. பாப்பா என்ன கல்யாணத்துல சாப்பாடு போட்டு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. இருடா அவனை சொல்ல விடா. ராம் ஃப்ரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இப்போ போறா. He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. பாப்பா பயங்கரமான ஆளா இருப்பான் போல இது. பேரு? I am லோகேஸ்வரன் from presidency. லோகேஷ் from presidency. சத்தமான கைத்தட்டல் கொடுக்கலாம் லோகேஷ் அவர்களுக்கு. Thank you bro. மைக். இப்போ எல்லாரும் நம்ம பாருங்க ஒரு சின்னதா ஒரு கேம் ஆட போறோம். எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் நில்லுங்க. ஒரே லைன்ல. ஓகே. எல்லாம் கையை பின்னாடி கட்டுங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்துங்க. 4 ஃப்ரூட் பேரு 4 போஸ் கொடுக்கணும். When I say apple you have to tilt your hip right side. When I say orange left side. When I say watermelon back side. When I say banana okay. This is a game. When I say fruit shake you have to shake the hip and put on fruit shake. Ready ya? Ella line ஃப்ரூட் ஷேக் சொன்னா காலி ஆயிடுவாங்களா? ஓகே. எல்லாமே தப்பாவே கொஞ்சம் தள்ளுப்பா. கொஞ்சம் தள்ளுங்க. நீங்க கொஞ்சம் எனர்ஜி. ரெடியா? சுத்தமான கை தட்டுங்க நம்ம பாய்ஸ்க்கலாம். கம் ஆன். ரெடி? ஆப்பிள். உங்க ஆப்பிள் எங்க? அவ்வளவுதானா? சரி உங்களது ஆப்பிள் அவ்வளவுதானா? பின்னாடி கை கட்டுங்க. நீங்க என்ன ஆப்பிள் இருக்கீங்களா எப்படி? ஆப்பிள். கம் ஆன். மொத்த ஆப்பிள். ஓகே. When I say orange, what you have to do?
ஆரஞ்ச், ஆப்பிள், பனானா. Where is your banana? Come on. Banana, come on. Everybody banana. உன்னை நம்பி உயர்ந்திட பாரு. Okay, watermelon. Banana. Watermelon. Banana. Fruit shake. இவரு பனானா சிந்தாம ஷேக் பண்ணுகிறாரு தனியா. என்ன நீ? ஓகே ரெடியா? சத்தமான கைதல் கொடுத்துலாம் எல்லாருக்காகவும். இப்போ என்ன அவுட் ஆனா அவுட். ஓகேவா? ஆப்பிள், வாட்டர்மெலன், பனானா. மொத்த பவர். ஃப்ரூட் ஷேக், ஆப்பிள். இவரு ஃப்ரூட் ஷேக் பண்ணே போறாரு ஒருத்தர் அப்படியே. ஆரஞ்சு, பனானா. யாரா அது அதுக்கு மட்டும் கத்திரிக்கிறதா அப்போதுல இருந்து? உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசிப்பிட பாரு. இப்போ நான் டச் பண்ண உடனே கீழே வந்துடணும். இப்படி தொட்டா கீழே வந்துடணும். அப்படி டப்புன்னு ஒன்றும் லேட்டா அப்படி டிராமாலாம் கிடையாது. பாரு இவர் இந்த மாதிரி டச் பண்ண உடனே ரெடியா? எந்திரிங்க எந்திரிங்க. ரெடியா? ஃபயர் 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 ஃபயர். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர் வாங்க. கேர்ள்ஸ்க்கு ஒரு 10 கேர்ள்ஸ் சீக்கிரம் வாங்க, டப்புன்னு வாங்க. நல்லா டான்சர்ஸ், பயங்கரமா டான்ஸ் ஆடுவோம். ஹெவி. எவ்வளோ நேரண்டி? வாங்கடி போலாம் அப்படின்னு போய் நீங்க பொறுமையா. எனக்கு தான் முதல் பரிசு தென்காசி அழகி போட்டி. கொஞ்சம் தள்ளுங்க. ஓகே, இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? மேம் வாங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த காலேஜ் சொல்லுங்க, டக்குன்னு வாங்க. நேத்ரானா, எஸ்விசி. நேத்ரானா இன்னைக்கு யாரு? சாரி, ஒரு பேட் ஜோக். நேத்ரா எந்த காலேஜ்? எஸ்விசி. நேத்ரா ஃப்ரம் SVCE. ஏன்பா பாய்ஸ்க்கெல்லாம் பாட்டு போடுங்களா? அந்த மாதிரி பாட்டு வேணுமா உங்களுக்கு? டிஜே கிட்ட பாட்டு கேளுங்க. பாட்டு போடுங்கண்ணா, நல்ல பாட்டா போடுங்க. டேய், வெற்றி கேஜி தாஜ்மஹால் எனக்கே எனக்கா வயிற்றில் வந்த 60 kg 40 kg அண்டர் வெயிட். வாங்க நெக்ஸ்ட் வாங்க மேடம் வாங்க. உங்க நேம் சொல்லுங்க மேடம். பிரீத்தி. பிரீத்தி. ஹேய், ஃபேக் ஐடியா ஒரிஜினலா? ஒரிஜினலா? முகத்தை காட்டு. ஓகே சரி, என்ன எந்த காலேஜ்? ரோட்டரி கிளப் ஆஃப் ஆலந்தூர் இன்கிரெடிபிள்ஸ். ஆலந்தூர் காலேஜ்ல இருந்து பிரீத்தி. ரொம்ப ரொம்ப நன்றி. அது கிளப். அப்படியா? போய் வெயிட் பண்ணு. மைக் அடி கொடுங்க. கருப்பு நிறத்தழகி, அடி கருப்பு நிறத்தழகி. உங்க பேர் சொல்லுங்க மேடம். என் பேரு நிஷிதா. இஷிதா. நிஷிதா. நிஷிதா அப்படின்னா பேரு? பேரா? சரி, என்ன காலேஜ்? ஐம் ஃப்ரம் எத்திராஜ். எத்திராஜ் காலேஜ். சரி, உங்களோட ஹாபி என்ன? ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? சும்மா உட்காந்து ஃபோன் பார்ப்பேன். சும்மா உட்காந்து ஃபோன் பார்ப்பேன். ஃபோன் பார்ப்பீங்க. வெரி குட். நீங்க போங்க. அடுத்து வாங்க மேடம். உங்க பேர் சொல்லுங்க. ஜீவிதா. ஜீவிதா. ஓகே, என்ன காலேஜ்? இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நீங்க வாங்க. டேய், ஒழுங்கா நிக்கணும்டா, திமிரா பண்ண கூடாதீங்க. பேர் என்ன சொல்றா? என் பேர் காயத்ரி. கமிங் ஃப்ரம் இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், படூர். படூர். நன்றி. நீங்க வாங்க. சொல்லுங்க. ஏன் சிரிச்சினே இருக்காத, சொல்லு. ரோட் டிராக்டர் நந்திதா SKCW. நந்திதா SKCW. ஓகே, நெக்ஸ்ட் சஹானா. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. HCS. என்னது? ஹிந்துஸ்தான். என்னது அது? காலேஜ் பேரு? ஹிந்துஸ்தான். உன் பேருப்பா? சஹானா. சஹானா சரல் தூதோ. கிட்ட போ, சாரல கூவமே தூவும். நெக்ஸ்ட் வாங்க. மாஸ்க கழட்டி வைக்கணும்பா. வாங்க. முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே. உங்க பேர் சொல்லுங்க. வன்ஷிகா. 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 என்ன பண்றீங்க? எந்த காலேஜ்? இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யுவராணி. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. ரூபா ஸ்ரீ ஃப்ரம் SRM. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 100. 100. காட் பிளஸ். போ.
நெக்ஸ்ட் 00914464661. கிருஷா. நீங்க சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. அந்த பொண்ணு வேணாம், நீங்க நம்பர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கிருஷா. கிருஷா, மைக் கிட்ட வைங்க. கிருஷா. கிருஷா, என்ன படிக்கிறீங்க? SR. மைக் கிட்ட வைங்களா. SR. SRM. SRMல என்ன டிகிரி? BCom. BCom. டேய், இன்ஸ்டா ஐடி என்னன்னு கேக்குறாங்க நிறைய பேர். அவள் முகம் பார்த்து நான் இன்று சொல்லுமா, என்ன வேணுமா? அங்க ஒருத்தன் நீதான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறான்டா. உட்கார. உங்க பேர் சொல்லுங்க. லக்ஷனா. லக்ஷனா. ரக்ஷனா, என்ன காலேஜ்? SVCE. SVCE. வேற லெவல். நீங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. லக்ஷன்யா. லக்ஷன்யா. லக்ஷன்யா, எந்த காலேஜ்? MJC. MJC. ஸ்ட்ராபெரி கண்ணே ஏய் MJC. வேற ஃபுல்லாவா? சில்வர் ஸ்பூன் கையோ ஓகே, நீங்க மியா கலிஃபா ஃபேனா? ஏய் உட்காருங்கடா, கண்ணாடி போட்டுருக்கீங்க. நீங்க மியா கலிஃபா ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சன்னி லியோன் ஃபேன்ஸ்? ஜானி சின்ஸ் ஃபேன்ஸ் எத்தனை பேருக்கு? எதை பார்க்க சொன்னா எதை பார்க்குறேன். போங்க மேடம், நீங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க மேடம். கௌஷிகா. கௌஷிகா, எந்த காலேஜ்? MJC. ஓகே, நெக்ஸ்ட். விஷ்ணுதோஷினி. டேய், முடி வெட்டு வாடா நல்ல உன்ன. வா ஜான்சினா போலாம். இந்த காலேஜ் என்ன பேரு? விஷ்ணுதோஷினி. DG வைஷ்ணவ் காலேஜ். DG வைஷ்ணவ் காலேஜ். நெக்ஸ்ட். அங்க பாரியா, மங்களகரமா ஒரு பெண் அழகா வந்திருக்காங்க. எல்லாருமே அழகா தான் இருக்காங்க. பட் அந்த ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பியூட்டி வருது, வேற எதுவும் இல்ல. உங்க பேர் சொல்லுங்க மேடம். யுவா. ஓகே, செல்லமா எல்லாம் அப்படி கூடுவாங்களா? ஃபுல் நேமே அவ்வளவுதானா? YUVA வா இல்ல UVA வா? YUVA. ஒரு 2 எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க இந்த வாட்டி இல்லையா? சரி, என்ன காலேஜ்மா? பக்தவத்சலம் மெமோரியல் காலேஜ். பக்தவத்சலம் மெமோரியல் காலேஜ். என்ன வேளாண்மை, விவசாயம், எந்த மாதிரி விஷயத்தை பாக்குறீங்கம்மா? BCom ஜெனரல் படிக்கிறேன். BCom ஜெனரல்யா? BCom சத்தமான கைதட்டல் கொடுங்க அவங்களுக்கு. வேற மேடம், உங்க பேர் சொல்லுங்க. லோஷினி, எந்த காலேஜ்? Hindustan College of Arts and Science. Hindustan College of Arts and Science. Yes, next. Priscilla. பேரு பிரிசில்லா. ஃபோன் சி. காலேஜ்? DG வைஷ்ணவா. DG வைஷ்ணவ் காலேஜ். எஸ். நீங்க ஜட்ஜா வந்திருக்கீங்களா? நெக்ஸ்ட் ஈவென்ட் ஜட்ஜ் நீங்க தானே? இல்லையா? பயங்கரமா இருக்குது. வாங்க, பேர் சொல்லுங்க. கிருத்தி. என்ன காலேஜ் கிருத்தி? DG வைஷ்ணவ். ஓகே, தேங்க்யூ. எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமா டான்ஸ் ஆட போறோம். நம்ம மூடிட்டா ஃப்ரெண்ட் வாங்க. ஸோ யாரோட ஃபேன்ஸ் இங்க இருக்கவங்களா? யாரோட ஃபேன்ஸ்? தனுஷ் சார் ஃபேன்ஸ். தளபதி. ஓகே, 2 பாடலும் இப்போ போடுவாங்க. DJ தமிழ் நமக்காக இருக்காரு. ஒரே மாதிரி ஆடணும், இஷ்டத்துக்குலாம் ஆடக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரே மாதிரி ஒண்ணா ஆடணும். ரெடியா? மியூசிக் ப்ளீஸ். சபையாரே அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வந்திருக்கு சபையாரே அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வந்திருக்கு சபையாரே அனைவருக்கும் வணக்கமுங்க. வந்திருக்கு சபையாரே அனைவருக்கும் வணக்கமுங்க. அண்ணே எங்க என்ன இருக்கீங்க? அட எதுக்குடா தம்பி கத்துற? இங்க தானே இருக்கேன். இங்கதான் இருக்கீங்களா? அண்ணே கூட்டு வந்து நிக்க வச்சிட்டீங்க. கலர் கலரா லைட்லாம் எரியுது, கண்ணெல்லாம் கூசுது. நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமே நெல்சன் அண்ணன் தான். தண்டராஜு,
எதுக்கு வந்து கேட்ட? ஆமா. அதாவது நாம ஏன் நெல்சன் மாதிரி டைட்டில் தூக்கி கடைசியில் போடக்கூடாது? கிளைமேக்ஸ்ல போட்டுருவோம். அப்படின்னு பாத்துருவோமா? வாங்க பார்க்கலாம். பாத்துருவோம். கதையத்தான் கேளுமையா, கதையத்தான் கேளுமையா, கூத்துல சொல்ல போறேன். கதையத்தான் கேளுமையா, கதையத்தான் கேளுமையா, கதையத்தான் கேளுமையா, கூத்துல சொல்ல போறேன். கதையத்தான் பாருமையா. ஐயோ டைம் ஆயிடுச்சு. இந்த பஸ் வேற எப்ப வரும்னு தெரியலச்சே. ஆ சலோ கபர ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண இருக்கேன். நான் பார்க்கவே மாட்டேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அதான் சொல்லிட்டேன்ல பின்னாடி சுத்தாதன்ட்டு. ஏய் இல்லடி தனலட்சுமியா, எதையடி? ஐ லவ் யூ. என்ன கேக் ஆளுலங்கிற தைரியத்துல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, பெரிய த்ரிஷாவ அப்படியே கில்லி விஜய் வந்து கபடி கபடி காட்டி கொண்டு வர பாரு. கபர தப்பு தப்பு தப்பு. உனக்கு வேற வழியா இல்ல, லவ் பண்ணி தான் ஆகணும். சீ, உன் மூஞ்சி என்னைக்காவது நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? உன் மூஞ்சிக்கு லவ் ஒரு கேடு. தப்பு 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 தப்பு. கபாரு ஏன் மூஞ்சி பிடிக்கல சொல்லிட்டாடி? ஏய் இந்த முத்து பாடி கோட்டாடி. கபாரு ஏய் ஆ ஆ தப்பு 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 தப்பு. அண்ணே 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 எங்கடா இருக்கீங்க? ஆடா எதுக்குவா பதற நீ? அண்ணே என்னண்ணே இதெல்லாம்? என்ன 2K கிட்ஸா நீ? ஆமாண்ணே, எப்படி கண்டுபிடிச்சிங்க? பின்ன இதெல்லாம் நம்ம பசங்க சம்பிரதாயம் மாதிரி லவ் பண்ணாத பொண்ணு மேல ஆசிரியர் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ புதுசா பதற நீ? அதுக்குன்னு இவ்வளவு கொடுமையாவண்ணே? இது ஒரு கொடுமையா? இதுக்கப்புறம் சமுதாயத்துல அவங்க எவ்வளவு சந்திக்க போறாங்க கொடுமையை நீங்க இப்பதான் பார்க்க போறீங்க. பாப்போமா? வாங்க பார்க்கலாம். பாப்போம். அப்பா பயமா இருக்குப்பா. பேய் பேய். அப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. வாப்பா நீ. வா அங்க கணக்கு வேலையெல்லாம் பாரு. ஜட்ஜஸ் மார்க் நல்லா போடுங்க. பா தம்பி டிஜே சூப்பரா இருக்குப்பா. ஸோ காலங்கத்தால வந்து நிக்கிறாங்க பாரு. உனக்கு என்னமா வேணும்? அந்த வேலை தானேம்மா, நான் போட்டு கொடுக்குறேம்மா. நான் தயவு செஞ்சு இந்த மாதிரி வீட்டு முன்னாடி வந்து நிக்காதம்மா. ஐயா, அந்த வேலையை நம்பிதாயா என் குடும்பமே இருக்கு. எனக்கு இப்படி ஆனதுலேயே எங்க அம்மா செத்து போயிட்டாங்கயா. எங்க அப்பா வேற இப்போ படுத்த படுக்கையா இருக்கிறாரு. நீங்க தரப்போற வேலையில தாயா எங்க அடுத்த வேலை சாப்பாடே இருக்கு. அந்த வேலை மட்டும் இல்லைன்னா எனக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்லைங்கய்யா. ஐயே சரிம்மா, நான் உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேம்மா. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி வீட்டு முன்னாடி வந்து நிக்காதம்மா. சரிங்க. பசங்க எல்லாம் பயப்படுறாங்கம்மா. போமா. அண்ணே அண்ணே எங்கடா இருக்கீங்க? சொன்னா எவ்வளவு அவமானப்படுறாங்கன்னு பாத்தியா? ஏதோ எங்க ஆசிரியர் அடிச்சு அதெல்லாம் பெரிய வழி இல்லைங்க. நம்ம இளைஞர்கள் வந்து தன்னுடைய கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும் தெரியாம ஒரு விரக்தியில வந்து ஒரு பெண் மேல வந்து அவங்களுடைய அமைப்பையே சிதைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இது நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்புங்க. நம்ம 2K கிட்ஸ் ஆச்சு இதெல்லாம் பண்ணாம இருப்பான்னு நினைக்கிறேன். என்னப்பா 2K கிட்ஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா பண்ண மாட்டேனே. அண்ணே ஆமாண்ணே, நீங்க ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னீங்களே, அது இவங்களுக்கான? ஆஹா, இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் மெயின் மேட்ரு. அண்ணே அது கொஞ்சம் அமைதியா இருக்குமா? அது அமைதியா மட்டும்தான் இருக்கும். வா பாப்போம். பாப்போமா? கதையத்தான் கேளுமையா, கதையத்தான் கேளுமையா, கூத்துல சொல்ல போறேன். கதையத்தான் கேளுமையா, கூத்துல சொல்ல போறேன். கதையத்தான் பாருமையா. ட்ரிங் 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 ட்ரிங். இவனுங்க ஒருத்தனுங்க ட்ரிங் ட்ரிங் எப்ப பாரு போனை வந்து நான் வைப்ரேஷன்ல வச்சிருக்கேன்னா கேட்கவே மாட்டானுங்க. ஹலோ அண்ணா 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 சந்தோஷ் அண்ணா. அண்ணா ரமேஷ் இங்கே தானே இருக்கேன். நான் சொல்லிடுறேண்ணே. சந்தோஷ் அண்ணா. அண்ணா சொல்லிடுறேண்ணே. டேய் ரமேஷ், ஆடா ஏண்டா போனை வைப்ரேஷன் வேணா கேட்குறியா நீ? ஒன்றும் இல்லை, நம்ம மகேஷனை கால் பண்ணாப்புல. போன வருஷம் எங்களுக்கு உதவி பண்ண கிளிட்ஸ் இந்த வருஷம் உங்களுக்கு உதவி பண்ண வராங்களாண்டா. கடவுள் நமக்காகவும் நல்ல உள்ளங்களை விட்டு வச்சிருக்காண்டா. கவலைப்படாதீங்கண்ணா, நம்ம கூட விடிவு காலம் வரும். என்னங்க நான் சொல்றது கரெக்டா? அதாவது மக்களே, இந்த மாதிரி சமூகத்துல நிறைய இன்னல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு நம்மளாம் என்ன பண்ண போறோம்? அதை நான் சொல்றதை விட எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரு சொல்வாரு. நானே சொல்லிடவா? அதாவதுங்க, இந்த மாதிரி இயற்கையாலேயோ இல்ல மற்றொரு நபராலேயோ தனக்கு குறைவு இருந்தோ அந்த குறைவை அவங்க பெருசுப்படுத்தாம தானும் சாதிக்கணும், நானும் முன்னேறுவேன்னு சொல்லி வரவங்களை நாம் வந்து சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லாமையோ அவங்கள வந்து நம்ம ஒரு
ஒரு டீக்ரேட் பண்ணாமல் இருந்தாலே போதுங்க, அவங்க தானாக மேலே வருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி படைக்காத சாதனைகள் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற இல்லாத சாதனைகளே இல்லை. ஓகேவா? என்னப்பா நான் சொல்கிறது கரெக்டா? கரெக்ட் தானே? அதாவது இந்த மாதிரி கிளிட்ஸ்ன்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இந்த மாதிரி உதவி செய்யறதுக்கு வந்தாலுமே இந்த அரங்கோட இது ஓஞ்சிடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் அப்பா அம்மா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் இதை பரப்பி நம்ம இன்னும் நிறைய இந்த மாதிரி நம்ம ஹெல்ப்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். அதோட இந்த இதை முடிச்சிருவோமா? முடிச்சிருவோண்ணே. அது எப்படி முடிக்க முடியும்? நம்ம தம்பி சிங்கக்குட்டி ஒருத்தர் இருக்கான், அவனோட சுற்றி முடிப்போம். ஓகே, ரைட்டு. பைக்கை ஒன்றை எடுத்துக்கிட்டு மாஸ்கை ஒன்றை கட்டிக்கிட்டு ஆசிடத்தான் அடிக்கிறானுங்க மேலே, பயமா இருக்குது இந்த சமுதாயத்தில் வாழ. பைக்கை ஒன்றை எடுத்துக்கிட்டு மாஸ்கை ஒன்றை கட்டிக்கிட்டு ஆசிடத்தான் அடிக்கிறானுங்க மேலே, பயமா இருக்குது இந்த சமுதாயத்தில் வாழ. வெளியில காட்டலடா நாங்க பட்ட வேதனை, இந்த முகத்தை வச்சு பண்ண நிறைய சாதனை. ஒரு சில மிருகத்தால வந்துச்சு இந்த ரோதனை, பெண்களோட கஷ்டத்தை நானா எழுதி பாடினேன். திருந்தனோ நீங்க திருந்தனோ, இந்த பாட்டை கேட்டு எல்லாருமே நீங்க வருந்தனோ. திருந்தனோ நீங்க திருந்தனோ, இந்த பாட்டை கேட்டு எல்லாருமே நீங்க வருந்தனோ. பைக்கை ஒன்றை எடுத்துக்கிட்டு அசிடத்தான் அடிக்கிறானுங்க மேலே, பயமா இருக்குது இந்த சமுதாயத்தில் வாழ. இப்போ டிஜே தமிழ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ட்ராக் ப்ளே பண்ணுவார். அந்த பாட்டுலேயே ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நானேனா ₹1 எடுத்துன்னு வரணும். அந்த மாதிரி அந்த ட்ராக்ல என்ன ப்ராப்பர்ட்டின்னு கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வரணும். யாரெல்லாம் மேடைக்கு வரீங்களோ அவங்களுக்குலாம் பரிசு இருக்குது. ஸோ ஒரு பாட்டு ஒன்று போடுவார், அதுலேயே ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சி வரணும். எந்திரிச்சிட்டேன் ஆனால் அவங்க போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்துட்டே இருக்கணும். எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் வரீங்கன்னு பார்ப்போம், எந்த டீம் வின் பண்ண பார்ப்போம். போடுப்பா, பாட்டு போடுப்பா. சில பேர் வந்து லிப்ஸ்டிக் எடுத்துன்னு வர முடியாது, ஆனால் போட்டுன்னு வந்திருப்பாங்க. அவங்க கூட வரலாம், நேராக அவங்களே கூட மேலே வரலாம். லிப்ஸ்டிக்கா? உங்கள் பேர் துர்காவுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. நில்லுங்க, துர்கா இங்கே நில்லுங்க. சில பேர் எல்லாம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி, இப்போ கம்மெல்லாம் வந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு வர முடியாது, அவங்களே மேடைக்கு வந்துடலாம். ஓகேவா? அதுக்காக இருக்கு சார், கழிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. ரெடியா? அடுத்த பாடல் போடுங்க. லிப்ஸ்டிக்கா? அது முடிஞ்சு அந்த பொண்ணு பேர் துர்கான்னு தெரிஞ்சு போமா கீழே. இப்போதான் வரீங்களா? ஐயோ, டேய் போடுங்க அடுத்த பாட்டை. யாராங்க ஒரு பையன் ஹேண்ட்பேக் எடுத்து வர்றது இல்லையா? இன்னும் வெறும் பெண்களா வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து கேர்ள்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பாட்டு கேர்ள்ஸ், 2 பாயிண்ட் கேர்ள்ஸ்க்கு. அடுத்த பாட்டு போடுங்க. ஆர்த்தடாக்ஸா பண்ணிட்டு இருக்கோம் கல்ச்சரஸ். கொஞ்சம் பிஹேவ் லைக் அ ஃபேமிலி மேன். ஓகே, இருந்தாலும் தம் இருந்தால் எடுத்துருவாங்க. லைட்ரு என்கிட்ட இல்லை, பார்த்துக்கலாம். ரெடியா? ஸோ அடுத்த பாடல் போடுங்க, டக்குன்னு போடுங்க. லோலாக்கு கதை சொல்லுதையா ஸோ அடுத்த பாடல் போடும்போது கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸும் கொஞ்சம் வர மாதிரி பாட்டு போடுங்க டிஜே. அந்த பாட்டிலேயே ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிச்சி மேலே வரணும். அவ்வளோதான். ரெடி? மியூசிக் ப்ளீஸ். பிரதர் ரிங் எடுத்துன்னு வந்து அந்த பொண்ணு கழுத்தில் போட்டுருப்பாரு. விட்டுருந்தா தம்பியா? அதான் பிரதர், அதான் சொன்னேன். ஏய், யாரா இவன் விட்டது? ஏண்டா காலேஜ் கல்ச்சர்ஸ் ஸ்கூல் பஸ்ல என்ன வேலை? அக்காவை கூட்டு வந்து, ஏய் வந்தா அவன் பாய் ஃப்ரெண்டை கூட்டு போவான், நீ என்ன சின்ன பையனை கூட்டு வந்திருக்க? சரி இவனே நீ அங்கே போ, நம்ம கூப்பிடலாம். என்ன எடுத்து வந்த? இப்போ என்னடா எடுத்து வந்த? கூடவே இருப்பானுங்க, எதுவும் பண்ண விட மாட்டாங்க. தம்பி தான், இதுதான் கரெக்டான விஷயம். அடுத்த பாடல் போடுங்க, டக்குனு போடுங்க சீக்கிரம். பாய்ஸ் ஒரே ஒருத்தர் தான் வந்து 2 பேர் வந்திருக்காங்கப்பா. அடுத்து வாங்க. வாட்டர் பாட்டில். வெரி குட். வீட்ல இருந்து வரும்போது வீடு காலி பண்ணி எடுத்துட்டியா? சார் வாட்டர் பேக் இருக்கு. ஓகே.
ஸோ இங்கே வந்துருச்சு. அடுத்த பாட்டு சீக்கிரம். வேற புதுசான ஆளுங்கள் வேணும் தம்பி. ஏடா கல்ச்சர் டிக்கெட் 200 ரூபாய் 50 ரூபாட்டுக்கிறேன். அவன் 50 ரூபா இருக்காப்பா, காட்டு போ போ போ. லாஸ்ட் பாட்டு. இதுக்கு யார் வராங்களோ அவங்க தான் வின். ஏன்னா பாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இது மட்டும் பார்ப்பேன். ஸ்பான்டேனிட்டியோட பாய் வரானா கேர்ள் வரானா அவங்க வின்னு கொடுத்து போயிடுப்பா. கடைசி பாட்டு போடுப்பா. தங்கம் தானே நக்கி பார்த்தேன். தங்கம் தான். And the winner is boys. இது நீங்களாம் பூ பண்ணுங்க, பூ பண்ணுங்க. நம்மளாம் ஊ பண்ணலாம். நாங்க ஏமாத்தி தான் வின் பண்ணுவோம். என்ன பண்ணுவேன்? அவங்கள பண்ணக்கூடாதா? லிப்ஸ்டிக் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த. அதுக்கப்புறம் நீ வந்த. நீ வரதுக்கு அவசியம் இல்லை. ஏன் வரேன்னு தெரியல. பெரிய இது மாதிரி போங்க. அதுதான் முக்கியம். இது என்னன்னு படிப்பா. அப்படியே படிப்பா. கிளிட்ஸ் சேர்மன் டில்லி ராஜாவோட ஆள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. முடிஞ்சா அப்படியே ஸ்டேஜ் ஏற்றிடுங்க. இப்படி கட்சி வேணா நான் என் குடும்பத்தில் விளையாடாதீங்க. ஏன்பா அவன் குடும்பத்துல கோல் போட்டுறாதீங்க அப்படின்னு கஷ்டப்படுறாப்புல. கூடவே இந்த குறிப்பு அடிக்கிற கேஸ். தேங்க்யூ ஸோ மச்ரா. என்ன போட்டிருக்கானா, கிளிட்ஸ் சேர்மன் டில்லி ராஜாவோட ஆளு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. டேய் என்னங்கடா ஆளாளுக்கே வாதியார பல்லு பூச்சி பாக்குறீங்களா? நாங்க பல்லு பூச்சி பார்ப்போம், கை கால் எல்லாத்தையும் பூச்சி பார்ப்போம். உங்களுக்குன்னா அமைதியா இருங்க. ஸோ முடிஞ்சா அப்படியே ஸ்டேஜில் ஏற்றிடுங்க. இப்படிக்கு ஹெச்கேஸ் உறவுகள். ஸோ ஹெச்கேஸ் உறவுகள் நன்றி. நிறைய கல்ச்சர்ஸ் பார்த்துருப்போம். பட் அவ்வளோ பேக்டாக ஒரு கல்ச்சர்ஸ் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அந்த ஒரு டீமுக்காக, அவங்களோட எஃபர்ட்காக, அண்ட் அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு அன்புக்காக கமான் எல்லாருமே சேர்ந்து கேன் ஷோகேஸ் லவ் டுவார்ட்ஸ் கிளிட்ஸ் 23. I request Glitz team please kindly join on the stage. ஒரு சூப்பரான காஸ்க்காக கிளிட்ஸ் 23. Come on, you can showcase by cheering the entire team. நல்ல சத்தமா கத்தி உங்களோட அன்பை நீங்க வெளிப்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபீல் பண்ற விதத்துல இங்க எல்லாருமே வந்திருக்கோம்னா ஏதோ ஒரு ஃபன் இருக்கும், ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் நமக்காக இருப்பான் அப்படின்றதுக்கு தான். ஸோ அந்த விதத்துல ஒரு ட்ராக் டெடிகேட்டிங் திஸ் டு என்டையர் கிளிட்ஸ் 23. எனக்கு கிட்டத்தட்ட 20 கிளப் ஒன்னா சேர்ந்து ஒரு கல்ச்சரை பண்றாங்க. சாதாரணமான விஷயமே கிடையாது. 2 பேர் ஒன்னா சேர்ந்தா 3 நிமிஷத்துல சண்டை வந்துடும். 20 கிளப் ஒன்னா சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த டீமுக்காக, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக சத்தமா காட் கிவ் அப் ஃபார் கிளிட்ஸ் 23. எவரிபடி கம் ஆன் गाइस. டார்ச் லைட் ஆன் பண்ணலாமா? ஃபுல்லாக நான் சிங்கில் ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நானும் தமிழும். தமிழ் சத்தமான கைத்தல் கொடுத்துருங்க டிஜே தமிழ் அவர்களுக்கு. தேங்க்யூ பிரதர். அண்ட் பிடிச்சேன் ஹாட் ஸ்டாரில் இப்போ சக்க போர்டு போட்டுட்டு இருக்க ஒரு என்டையர் எனர்ஜெட்டிக் டீம் தான் நம்ம மேலே கூப்பிட போகிறோம். சத்தமான கைத்தல் நடுவில் கேன் வி ஹாவ் டீம் கனா காணும் காலங்கள். ஜி கிரீன் சேனலுக்கு ஓகே ரெடி. ஸோ ஜி கிரீன் சேனலுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்றீங்க. ஓகே தேங்க்யூ. யார் ஸ்டார்ட் பண்றீங்களோ ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. உங்க டீம்ல இருந்து மைக்கு.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்ததுக்கு அண்ட் லவ் யூ ப்ரோ. ஸோ என் பேர் வந்து சுரேந்தர். சார் சுரேந்தர் விட ஆதி தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். ஸோ கனாகணும் காலங்களில் வந்து ஆதின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுல ஆதியோட அந்த கேரக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது வந்து ஒரு நல்லபடியாக ஒரு எண்டிங்கில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எல்லாரும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் வந்து ஸோ நீங்கள் கொடுத்த பெரிய சப்போர்ட்னால தான் வந்து அது இவ்வளோ ரீச் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும்னா இந்த ஃபயர் மணி. ஸோ என்னோட ஃப்ரெண்ட். ஸோ அடுத்ததான் ஃபயர் மணி அங்கே பேசுவோம். அண்ட் கடைசியாக வந்து இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்லணும். அண்ணா அன்சரண்ணா. ஸோ நானும் அன்சரண்ணா வந்து காமெடி கஜானா ஷோவில் வந்து பண்ணியிருந்தோம். அது சுரேந்தர் ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா தெரியும். அப்போல்லாம் வந்து ஏதாவது நான் பொண்ணுங்க நம்பர் எதுவுமே கிடைக்கலண்ணா அப்படிலாம் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு இவன் நம்பர் கிடைக்குமான்னு தேடுற அளவுக்கு வந்து பொண்ணுங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ண அந்த ரோல், அவர் பண்ண அந்த ஆதின்ற அந்த ரோல் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். நல்ல ஒரு ஆக்டர், அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு. நெகட்டிவாக ஆரம்பித்த ஒரு கேரக்டர் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பாசிட்டிவாக போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். அடுத்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஸோ சுரேந்தரை தொடர்ந்து அடுத்து யார் வர போறீங்க? ஹலோ. ஓகே. ஸோ என் பேர் ராகுல். ஸோ உங்களுக்கு ஃபயர் மணியாக தெரிஞ்சது. மணி பசிக்குது மணி. ஸோ லைக் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக லைக் எல்லாத்தோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ ஐ ஆம் ப்ரிட்டி கிளாட் டு பி ஹியர், இங்கே இருக்கிறதுக்கு. அதுவும் வந்து நம்ம எல்லா பசங்க கூட இருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் உங்கள் கூடயும் இருக்கோன்னு ரொம்ப. சார் நேற்று சாட்டர்டே நைட் எங்கே இருந்தீங்க? நாங்கள் என்னங்க சும்மா சுற்றுறதாங்க. சும்மா சுற்றுறதாங்க. சுற்றிட்டு தான் இருந்தீங்க. ஓகே. எதுக்கு ஃபயர் மணின்னு எதனால பேர் உங்களை எதுவும் கூப்பிட்றாங்க அந்த மாதிரி? ஃபயர் மணி ஏதோ தம்மு பற்ற வைக்கும் போது லைட் எல்லாம் எத்தனை விடுவாரா? இல்லை அப்படி கிடையாது. லைக் சீனில் வந்துட்டு லைக் லாப கொளுத்தின ஒரு ரீசனுக்காக. லாப கொளுத்தினால ஃபயர் மணி. சத்தமான கைத்தல் கொடுக்கலாம் ஃபயர் மணி அவர்களுக்கு. ஓகே. தேங்க்யூ ஆல். தொடர்ந்து நீங்கள் லேபு, வீடு, பங்களா இது எல்லாத்தையும் கொளுத்தி காட்டை கொளுத்தி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். தேங்க்யூ பிரதர். ஸோ நெக்ஸ்ட்டு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து சரவணன். நான் வந்து கனாகாணும் காலங்களில் தமிழ்வாதியாராக இருக்கீங்க கரெக்டா? என்ன கொடுமை சரவணன். மாடர்ன் ஸ்கூல் அதில் வந்து ஒரு கேரக்டர் சரவணன்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கிளிஸ் 23க்கு இன்வைட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சரவணன். ஸோ நெக்ஸ்ட் சரவணனை தொடர்ந்து அடடா நடந்து வர்றா, இதயத்தை கிழிக்க வர்றா, தமிழனை ஆட்டி படிச்சு உலுக்கி குலுக்க ஓ தேவா. தம்பி இப்போ ஸ்டைலாக வந்துருக்கேன் இந்த பாட்டு போடுறேன். இதே சுடிதாரில் போட்டு தான் என்ன பாட்டு போட்டிருப்பீங்க? இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்கணும். ஸோ டாடா மூவியில் விதரணிந்து வந்த ஸ்வர்க்கமே என் மீது காதல். சரி சாரி கட்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன பாட்டு போடுவீங்க? ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மூவியில் கவினுக்கு சிஸ்டராக பண்ணி புயல் ஒண்ணு மெயின் ரோட்ட கடக்குது. சூட காத்தா மனசு சலக்கு சலக்கு சதிக சேல சலக்கு சலக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம். மேம் நீங்கள் பேசுங்க. ஹலோ. ஹாய். அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன். அவனை தொம்சமாயிடுவேன் இப்போ போட்டே தினா அவளை பண்ண விடுங்க. ஹாய், என் பேர் ஆஷிகா யாஷ். கனாகாணும் காலங்களில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் டாடாவில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். என்ன நேரமோ தெரில, ரெண்டுமே நெகட்டிவ் ரோலாக அமைஞ்சிருச்சு. பட் கொஞ்சம் நல்ல பொண்ணு தான்.
ஸோ யா கொஞ்சம் நல்ல பொண்ணா மேம்? பசங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ், இந்த மாதிரி இருந்தால் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ்? அப்படிலாம் இல்லை, நீங்களா இருங்க, உங்களை பிடிச்சவங்க உங்களுக்கு தேடி வருவாங்க, அவ்வளோதான். ரொம்ப நேரமாக பார்க்குறேன், யாரும் என்ன தேடி வர மாட்டாங்க, என்ன அது ஒன்றும் புரியல. சரி ஓகே மேடம், அடுத்து வேறு ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்களா? கிளிட்ஸ் 2023 ரொம்ப நல்ல காஸ்ட்காக போயிட்டுருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் தேங்க்யூ. பேபி நீயோ ஸ்வீட்டு. மேம் ஏதாவது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேணாமா? சரி பிரதர் வாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு ஜஸ்ட் நவ் அவர் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு. அழகாக ஷர்ட்லாம் பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவோம். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் கார்த்திகேயன். கனால பிரவீன்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. துடிதா? இதே துடிதா உங்களுக்கு? இதையும் துடிதா? ஹாய் எல்லாருக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தா எங்க வருது சுளுக்குன்னு? ஏகணும் அளவுக்கு வராதுடா சார்ரா. மறுபடியும் ஹாய்லேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க. கமான். என்னோட நேம் வந்து செல்வா. கனாக்கடும் காலங்களில் நவீன்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க. இவனுங்களாம் நம்ம பசங்க தான், அப்படி தான் பண்ணிட்டே இருப்பானுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க. நம்மளை ஆக்வர்ட் ஆக்கணுன்னே ஒரு வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லலை ப்ரோ. அப்படியே போங்க கரெக்டாக. அப்படியே போங்க. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க கூப்பிட்டதுக்கு. சந்தோஷம் நாடு அப்பா. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வாங்க. ஆஹா மெல்ல நட நீ என்னாலும். இப்போ அவங்க வேகமாக நடந்து போனீங்கன்னா அவன் அமைதியாக தான் இரு. மேடம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி. யாருன்னா செல்விக்கு ஃபோன் பண்ணுங்களேன். அவரோட ஒய்ஃப் செல்வி யாருன்னா ஒருத்தர் ப்ளீஸ். ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னோட நேம் ஸ்மேஹா. என்னை சங்கீதாவா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் கனா கணும் காலங்களில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். கிளிட்ஸ் 2023க்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு. அப்படியே ஒரு 12 மட்டும் பண்றீங்களா? அப்படியே ஸ்லோ மோஷன்ல எடுத்துப்பாங்க பசங்களாம். நீங்க தான் 12 பண்ணி பாக்குறீங்க. வாங்க பிரதர், அடுத்து நெக்ஸ்ட் வாங்க. தேங்க்யூ. ஹாய், என் பேர் ஆஷிக். நானும் கனால ஒரு ரோல் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ கிளிட்ஸ் 2022க்கு வந்திருந்தோம். ஸோ 23க்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. ப்ரோ ஆஷிக் அவங்க பேரு. ஆமாம் ப்ரோ. ப்ரோ அந்த தெம்மா தெம்மா பாட்டு போடுங்க. நம்ம ஆடுறோம். தெம்மா தெம்மா தெம்மாடி கத்தாடுறோம். நீங்கள் ஆடுங்க. நீங்க பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு தேங்க்யூ ஆஷிக், ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் ஆஷிக்கை தொடர்ந்து எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லவகுஷன். நான் கனாக்காலம் காலங்களில் பிரச்சனை ஒரு கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க.
ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கிலீஷில் சொல்லும்போது நல்லா இருக்குது, தமிழில் சொன்னால் இழிச்ச வாயன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு முகம் எப்போ வந்து முகமாக மாறுதுன்னா சிரிக்கும் போது மட்டும்தான். சிரிச்சாதான் அந்த முகம், சிரிக்கலாம் அது பேர் முகர கட்டை. இவர் முகத்தை பாருங்கள், ஆண்டனி ஆலமரத்து கட்டை, வேப்ப மரத்து கட்டை. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து வாங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் பாட்டு மட்டும் ஃபர்ஸ்ட்ல வாங்க. ரெடி? ஸோ அடுத்து வாங்க. இன்னொரு பாட்டு, வேற ஒரு பாட்டில் போகலாம். வாங்க டக்குன்னு வாங்க. ரெடி? அடுத்து வாங்க. போதும், இன்னொரு பாட்டு வரணுங்களா? சரி வாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இருங்கடா. ஸோ தேங்க்யூ. மாடர்ன் ஸ்கூல் இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதே பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. ஸோ என் பேர் சஞ்சய். கனால வந்துட்டு ரிச்சி அப்படின்ற கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, பட் ஏதோ கூப்பிட்டாங்க, வந்தேன். கிளிட்ஸுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்கள், யார் பேச்சும் கேட்காதீங்க, முக்கியமாக லவ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா இப்போ தான் சுட பிரேக்கப் ஆச்சு அவருக்கு, அந்த வருத்தத்தில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வாங்க. வா சத்யாவுக்கு மாசம் ஒரு பாட்டு போடுங்கப்பா, வேற லெவலில் போடுங்கப்பா. ப்ரோ நீங்க ஆமா ஒரு கதவு மாதிரி மறைச்சிங்க, திடீர்னு கதவுல இருந்து ஓபன் பண்ணி வராரு இவரு. ரெடி? சத்யாக்கு ரெடியா? திடீர்னு விடுங்க. ரெடி? 3 2 1 கம் ஆன் சத்யா. ஒரு டான்ஸோட அப்படியே ஒரு டான்ஸோட சரி. ரொம்ப பெருமையா இருக்கு. வழக்கமா குடிச்சிட்டு ஆடுவாரு, இப்போ ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருக்காரு. ஸோ சத்யா அவர்கள் ப்ளீஸ் சொல்லுங்க. ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக என்ன எத்தனை பேர் இங்கே இருக்கிற ஓகே கோபி, ஓகே டன், சூப்பர். இங்கே இருக்க எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்னு தெரியல. ஓகே, என் பேர் சத்யா. பாடா சொல்றேன் அது வெளிப்படையா சொல்ல முடியாது, அப்புறமா சொல்றேன் எதுக்கு வந்தோம். ரேப்பிடோல தான் வந்தேன். ரேப்பிடோல தான் வந்தேன், எதுக்காகவும் வரல. ஸோ உங்களை எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பேசலாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஜாலியாக பேசுவோம் பசங்க கூட. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசுவேன். இந்த மைக் குத்தினால எனக்கு பேச தெரியும் நினைக்காதீங்க. எல்லாருமே ஜாலியாக இருங்க. அவன் ஏன் வந்து லவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான்னா, அவன் லவ் பண்ணுறான் இப்போ. ஸோ அதனால தான் லவ் பண்ணாதீங்கன்னு சொன்னான். எல்லாரும் 2 பேர் ஃபோனையும் இப்போ அண்ணன் கிட்ட கொடுக்குறேன். யார் லவ் பண்ணுறாங்க? சும்மா ஜோக்காக நான் தம்பி உங்க ஃபோன் கொடுங்க. சும்மா ஒரு மெசேஜ், கடைசி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் என்னன்னு படிக்கலாம். உண்மையான நண்பனா உனக்கு ஒன்று சொல்றேன். நம்ம பையன் கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே இருடா ஒரு நிமிஷம் இருடா. பாவண்ணா, அதாவது இவன் வாட்ஸ்அப் மெசேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா இவ்வளோ பேர் பயப்படுறானுங்க. இவனுக்கு தான் ஏதோ அமைச்சிருக்கானுங்க போல. மாட்டி பாருங்க அவரு. இல்லை ஆக்சுவலாக அது திறந்து இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அந்த அப்டேட் சீக்கிரமா வரும். அண்ட் இன்னும் 1 மாசத்துல இவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது. அந்த அப்டேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் காட்டுவோம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பேன், மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் யார் வாங்க? Hey come on girls, இது intro time. இவன் யாருன்னு இப்போ சொல்லுடா. ஒரு ஹேண்ட்ஷேக் செஞ்சிரு பொண்ணுங்க வந்தா ஸ்வாங்கின்னு பரப்பா முள்ளுடா. ஹாய், என் பேர் கீர்த்தன். ஐயய்ய வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்தது லேட்டு தான், ஆனால் நல்ல வேளை டைமுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன பேசுறதுன்னு தெரில. கிரேட்ஃபுல், அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ ஒன்று சொல்லணும், உன்னை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்கக்கூடாது. தேங்க்ஸ் டிஜே. ஸோ ஆமாம், ஹாப்பியாக இருங்க. நான் எங்கள் செட்டில் ஒன்று தான் இருக்குது, லவ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஃபுல்லாக பிரேக்கப் பாய்ஸ் தான். அதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. ஸோ எப்பயுமே என்டர்டெய்னிங்காக வச்சு போனாங்க. உங்களுக்கு பிடிச்சது மட்டும் செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. 10 பேர் இருக்க வேணாம், எங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தாலே போதும், ஜாலியாக இருக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஹாய் 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 ஹாய். என்னங்க எல்லா பக்கமும் கூப்பிட்டாங்க. ஹாய். யாரு தேடி கட்டிக்க போறீங்க? இப்போ தாய் ஒட்டிக்க போறீங்க. நான் பார்க்குறேன். யாராவது ஒரு பொண்ணு இப்போ தேடி கட்டி யாருன்னா ஒருத்தர் முடியுமா? ஏன்டா அந்த பாட்டு போட்டு அவன் ஒரு ஆண் மகனை போட்டாரு, விடுங்க. பேசிட்டு இருக்காங்க. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. நைட்டு 3 மணி மோர் கடையை தேடி சுத்துவாங்க. வேற எதுக்கு சுத்த போறாங்க இவங்க 2 பேருமே? ப்ரோ நீங்க பேசுங்க ப்ரோ, அது எதுக்கு தேவையில்லாம. அவனை விடுங்க ப்ரோ, அவன்லாம் ஒரு ஆள். ஹாய், அவ்வளோதான். ஒரு தடவை தான் ஹாய் வரும், கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ், வந்ததுலேருந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கிளிட்ஸ் இது. செம்ம ஜாலியாக இருக்குது. இங்கே நின்றுருக்கும் போதே ஃபன்னாக இருந்துச்சு. பசங்க மேலே பெர்ஃபார்ம் பண்ணதோட கீழே பெர்ஃபார்ம் பண்ணது, இங்கே வேலை செய்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது, இதுதான் நிறையா இருந்துச்சு. ஸோ ஹாப்பி கிளிட்ஸ்க்கு வந்ததுக்கு லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க உங்களுக்கு. வரும்போது ஜெரியை பிடிக்குமா, இர்ஃபான் அண்ணன் பிடிக்குமா? ஆமாம், அவர் வந்து கொஞ்சம் வர முடியல, அண்ணா இந்த மாதிரி வரோம், நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பதிலாக வந்து நீ கன்வே பண்ணிடுறா, ஒரு பெரிய ஹாய் எல்லாருக்கும் சொன்னேன்னு சொல்லிடுன்னு சொன்னாங்க. மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய். ஸோ ஒரு சின்ன அப்டேட் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுரேந்தர் கிட்ட. ஸோ அடுத்ததாக கனாக்கானம் காலங்க சீசன் 2க்கு அப்புறம் சைரன்னு சொல்லி ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மூவி இந்த இயர்க்குள்ளே வந்துடும். ஜெயம் ரவி அண்ணாவோட சைரன் சொல்லி ஒரு மூவி, அதில் ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. என்டையர் டீம் வேறு ஏதாவது சின்னதாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? எல்லாருமே சேர்ந்து ஏதாவது பாட்டுக்கு, உங்களுக்கு பிடித்த பாட்டுக்கு எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற விதத்தில் ஏதாவது ஒரு பாட்டு, டான்ஸ், என்ன பாட்டு சஜஸ்ட் பண்ணுங்க. ரஞ்சிதமேவா? ஐயோடாவா? ஐயோடா எல்லாருக்கும் தெரியுமா ஸ்டெப்பு? இவன் சுரேந்தர் வந்து ஐயோடாவோட ஹிட்டு தான் அவன் ஆடுவான். பாய்ஸ் மட்டும் வந்தா யார் பாக்குறது? கேர்ள்ஸ் 2 பேரும் வாங்க, வாங்கம்மா ஜாயின் பண்ணிங்க. ஓகே. And you have team Laddu's Kitchen onto the stage please. ஒரு சத்தமான கைத்தட்டல் கொடுத்தலாம். நமக்கு குக்கிங் வித்வுட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை ஜட்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாய், நாங்கள் நிறைய உங்களை வந்து உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கோம். பட் தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களை இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணீங்க. எஸ் ப்ரோ. சண்டே சமையல் ரெடியா?
ஸோ அதுக்கு பின்னாடி நான் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த வீடியோ ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க இப்போ பேசுவாங்க. ஓகே மேம். லட்டூஸ் கிச்சன் லதாம்மா. லட்டூஸ் கிச்சன் லதாம்மாக்காக சத்தமான கைத்தல் கொடுத்துலாம். எஸ். ஹாய், என்னோட பேர் சௌபர்ணியா. உங்கள் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மேம். நீங்கள்? என் பேர் ராகேஷ். நான் லட்டூஸ் கிச்சன் லதாம்மாவோட பையன். லதாம்மாவோட பையன். இப்போ வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி போயிட்டுருக்கு நம்மளோட கல்ச்சர்ஸ்? ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னா அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் வந்து கொஞ்சம் இப்போ உங்களால் நல்லா போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி சமையல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். புதுசாக இருக்கோம், என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ மேம்க்கு என்ன பேசுறது தெரியல. நான் ஏதாவது ஒரு டிஷ் கேட்குறேன், அது சமையல் டிப்ஸ் சொல்கிறீங்களா? எப்படி என்னென்ன தொடப்ப கட்டேன் சமையல். ஓகே. ஸோ என்ன இப்போ நான் கேட்குறேன் மேடம், இப்போது இந்த பிசிபிளாபாத் தெரியும்ல? பிசிபிளாபாத் லென்த் பரவாயில்லையா? லென்த்தா வேணாம், அப்போ குட்டியாக இது மேம். இந்த எதிராக டக்குன்னு என்ன சாப்பிடுவோம் நம்ம? சாலமன் நம்ம அது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒன்று சாப்பிடுவோம், அது கிடையாது. முந்திரி பக்கோடா. எந்திரிக்கே வக்கல்ல உனக்கு முந்திரி பக்கோடா போடா. அப்படி பர்கர் இருக்கா? வல்கரா? என்ன 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 பிரெட் அல்வா. மேடம் பிரெட் அல்வா எப்படி பண்ணணும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படி சொல்லுங்க மேடம். பிரெட் அல்வா செய்யறதுக்கு கிட்ட பிரெட் அல்வா செய்யறதுக்கு முதல்ல பிரெட் வேணும், முந்திரி பருப்பு வேணும், சக்கரை வேணும், ஏலக்காய் வேணும். மேம் பிரெட் எந்த பிரெட்? கோதுமை பிரெட்டா இல்லை கோதுமை பிரெட்லையும் செய்யலாம், இந்த மைதா பிரெட்லையும் செய்யலாம். மைதா பிரெட்லையும் செய்யலாம். ஒருத்தன் கீழே போட்ட பிரெட்ல செஞ்சிருக்காங்க, அது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. சரி ஓகே. பிரெட் வேணும். அடுத்து பிரெட்ல செய்யலாம். முதல்ல பிரெட்டை வந்து எண்ணெயில் பொரிச்சு வச்சுக்கிட்டு சக்கரை ஜீரோ எடுத்துட்டு அந்த பிரெட் அதில் போட்டுட்டு அது ஜீரகமா? ஜீரா அவன் ஜீரகம் எடுத்துப்பான் மேடம். சக்கரை பாகு. சக்கரை பாகுடா. அடே பாகு. சக்கரை பாகுல போட்டு இந்த பிரெட்டை மிக்ஸ் பண்ணிட்டு அதுல சக்கரையும் ஏலக்காவும் போட்டு நல்லா அல்வா பதம் வந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். ஈஸியா. யாரா பிரெட் அல்வா கேட்டது? நேரா ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு போ, பிரியாணி கூடயே வைப்பாங்க. சாப்பிட்டு அந்த இலையில நக்கிட்டு திரும்பி வந்துடும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லட்டூஸ் கிச்சன் டீம். உங்கள் கூட வந்து பேசினதும் நீங்கள் வந்ததும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கிளிட்ஸ் 23 ரொம்பவே பெருமைப்படுகிறது இந்த மாதிரி ஒரு டீம் வந்து மேடையில் பார்க்குறதுக்கு. ஐ வுட் லைக் டு ரெக்வஸ்ட் கிளிட்ஸ் டீம் டு ஃபெலிசிட்டேட் அவர் வண்டர்ஃபுல் லட்டூஸ் கிச்சன் டீம். அதோடைய மெயின் காஸ் என்னன்னா, இந்த மாதிரி வந்து ஆசிட் விக்டிம்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எங்களால் முடிந்த ஏதோ ஒரு உதவி செய்யணும். ஸோ அந்த விதத்தில் நிறைய ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அது பண்ணுறாங்களா இல்லையானே நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆன் ஸ்டேஜில் இப்போ இன்றைக்கி நடக்கிற ஈவெண்ட், இன்றைக்கி வந்த ஃபண்ட் ரைஸை வச்சு மேம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, டெய்லரிங் பிஸ்னஸ் ஒன்று. ஸோ அதுக்காக எங்களால் முடிந்த சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மேம்க்கு வந்து நாங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணதில் கொடுக்குறோம். இதில் எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. நம்ம ஃபன் பண்ணுறோம், அந்த விதத்தில் ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம். ஒரு சத்தமான கைத்தறி கிளிட்ஸ் டீமை அன்புடன் மேடை கழிக்கிறோம். கமான் கிவ் அப் ஃபார் கிளிட்ஸ் 23. ஒரு ஃபன்னோட சேர்த்து ஒரு சூப்பரான காசு, அந்த காசு வந்து கண்ணு முன்னாடியே நிறைவேறது நம்ம பார்க்குறோம். ஸோ டெய்லரிங்க்கு எங்களால் முடிந்த ஒரு சின்ன பொருள். சத்தமான கைத்தறி கொடுத்தோமா என்டையர் கிளிட்ஸ் டீமுக்காக. கமான் கைஸ். ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் தான் மூலையில் இருந்தேன். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த பாதிப்பு எனக்கு அந்த அளவுக்கு இருந்தது. நான் இங்கே உங்களுக்கு பார்க்க முழுசாக இருக்குது, நான் ஏதோ ஸ்டைலாக சீவிருக்கேன் அந்த மாதிரிலாம் தோணும். பட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பாதி இடத்துல முடியே கிடையாது, அதனால் அப்படி சீவிருக்கேன். எனக்கு காதெல்லாம் கூட கிடையாது. நான் இவ்வளோ துணிச்சலாக வர்றதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். அவங்க ஒரு சிங்கிள் உமன், அவங்க கஷ்டப்பட்டு தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க, எங்கள் அப்பா இல்லாமல். அந்த தைரியம் எனக்கு கொடுத்து, நடந்த விஷயம் வந்து எனக்கு ஊற்றுனவருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் யார் யாருக்கு என்னென்ன கற்பனை இருந்ததோ அதெல்லாம் பேசுனாங்க. அப்போ தான் நான் அழுதுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, அது உண்மையாக இருந்தால் நீ அழுதுகிட்டே இரு, இல்லைன்னா அப்படி உதறி விட்டுட்டு உன் வேலையை பாருன்னாங்க. அன்னைக்கு எடுத்த பிடிவாதம் தான் இன்றைக்கி எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. பட் நிறையா கல்லூரிகளில் என்னை பேச கூப்பிட்டு நான் போய் பேசிகிட்டு இருக்கேன், இந்த அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் இளைஞர்கள், நீங்கள் தான் வந்து இதுக்கு முன்னிறுத்தி நிற்கணும். இது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது நீங்கள் தான் சுட்டி காட்டணும். இங்கே பேசிட்டு போனால் மட்டும் பத்தாது. ஏன்னா அதோட பாதிப்பு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. நான் வருஷம் ஒரு ஆப்ரேஷன் சொல்லி இந்த காதுக்குள்ளே ஆசிட்டு போனதுனால எனக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு. என்கிட்ட கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் தான் இன்னும் 23 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ எனக்கு இதே சூழ்நிலை இருக்குது. இது யாருக்குமே வரக்கூடாது. எனக்கு எதிரின்னு நான் யாரையுமே யோசிக்கலை. சப்போஸ் எனக்கே தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஆகக்கூடாது
அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய பாதிப்பு. இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டெல்லாமே கிடையாது. டாக்டரோட கடவுள் தான், அவங்க தான் எனக்கு உயிர் கொடுத்த கடவுள். கழுத்து கிடையாது, கழுத்தை ஓப்பன் பண்ணி 2 பண்ணி எனக்கு கழுத்து பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே விஷயமா அவங்க எனக்கு, ஏன்னா நானே செஞ்சிட்டது கிடையாது, என் மேலே தப்பு இல்லைன்னா டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ நல்லா பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஃபோன் கான்டாக்டில் இருக்கிறாங்க, எப்படிமா இருக்க என்னான்னு சொல்லிட்டு. அவங்க ரிட்டையர் ஆகி போயிட்ட கூட. அதனால் நீங்கள் இன்னையோடு முடிச்சிக்காமல் இது வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஒரு பொண்ணு நடித்தாங்க, கொஞ்சம் ஃபேஸ் மறைச்சி. அது உண்மையான கேரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, சாந்தின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் இதே சூழ்நிலை தான். அவங்க ரொம்ப மோசமாக, அவங்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் கூட கிடையாது. ரொம்ப மோசமான சூழ்நிலையிலே அவங்க இருக்கிறவங்க. இப்போ இது மாதிரி ஆள்கள்லாம் பார்க்கும்போது தான் நான் மறுபடியும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் நான் இவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு கொஞ்சம் பேசுகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் நான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கீழே கழுத்தடிக்கி விழுந்துட்டு போயிடலாம், ஏதோ மொழிங்கால் அடிப்பிடிச்சு மண்டையில் அடிப்பிடிச்சு காயம் போச்சு போயிடலாம். ஆனால் பட் இது வந்து வேணும்னே செய்யக்கூடிய விஷயம். இது செய்யாத அது எவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிறதோட அது எவ்வளோ பெரிய அசிங்கம்னு நினைக்கணும். என்கிட்ட காசு இருக்குது, நான் வெளியே வந்துடுவேன் நிறைய பேர் பேசுவாங்க, சின்ன சின்ன தவறுகள் கூட. ஆனால் அது எவ்வளோ தொலைக்கு அவங்களோட முடிஞ்சு போகிறதில்ல. ஒரு இளைஞரோ ஒரு பொண்ணோ தவறு பண்ணால் அந்த குடும்பத்துக்கே இலக்கு. இதோ இவங்க பையன்தான், இந்த இவங்க பொண்ணு தான், இந்த இவங்க அத்தை பையன்தான், இந்த இவங்க அண்ணன் பையன் பொண்ணு தான், இப்படிலாம் பேசுவாங்க. அந்த சம்பவம் நடக்கிற அந்த சந்தர்ப்பம் பண்ணுறக்கூடிய நபரோட முடிஞ்சு போகிறது கிடையாது. அது அந்த குடும்பத்துக்கே மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் இன்னையோட முடிச்சுக்காமல் தயவுசெய்து இதை கொஞ்சம் வெளியில் போய் சொல்லி கொஞ்சம் பேசுங்க. இந்த அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயுமே நடத்துங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா 20 காலேஜுக்கு மேலே இங்கே கலந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க இவங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. நீங்கள் இதே மாதிரி மறுபடியும் ஒவ்வொன்றா செஞ்சு முன்னேறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.